அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். அதாவது ரிடம்ஷன் அப்படின்றது வந்து தமிழ் மீனிங் வந்து மீட்கக்கூடியது இல்லை மீள்தகு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மீட்கக்கூடியது அப்படின்னா கம்பெனி வந்து ஏற்கனவே அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது முன்னுரிமை பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் கம்பெனி வந்து டெட்லைன் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டெட்லைனை ரீச் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை திருப்பி எடுத்துப்பாங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஷேரில், ப்ரிஃபரன்ஸ் ஷேரில். ஸோ கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலயமா ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரிடம்ஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா when the company is going to gets back its shares from the preference shareholders, the company should pay the amount. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்படி பே பண்ணும்போது கம்பெனி வந்து எந்த விதமான சோர்ஸ், அதாவது ரிசோர்ஸ் வந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கக்கூடிய சோர்ஸ் எடுத்து அவங்க செட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்டரில் வந்து நம்ம படிப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு த கம்பெனி கான்சன்ட்ரேட்ஸு இட்ஸ் ரிசர்வ்ஸ் கேட்டகரியில் இது பண்ணுவாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீ ரிசர்வ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிசர்வ் வந்து எடுக்க மாட்டாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ், அதுக்கடுத்தது ஹோல்டிங் ரிசர்வ்னு சொல்லிட்டு. கேபிட்டல் ரிசர்வ் வந்து எப்போ அந்த கம்பெனியை கலெக்ட் போகிறாங்களோ அப்போதைக்கு செட்டில் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேபிட்டல் ரிசர்வ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக அந்த சோர்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி ஹோல்டிங் ரிசர்வ் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹோல்டிங் ரிசர்வ் அப்படின்றது என்னென்னா அந்த ரிசர்வ் மேலே வந்து கம்பெனி வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. அதை அடமானமாக வச்சு அந்த ரிசர்வ் அடமானமாக வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லோன் வாங்கியிருப்பாங்க. அதனால் அது வந்து ரிசர்வ் அகைன்ஸ்ட் லோன் என்ற கேட்டகரிஸில் போயிடுறதுனால அந்த ரிசர்வை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா மெயினாக வந்து கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து ஜெனரல் ரிசர்வ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ். இதை மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ ரிசர்வ் அப்படி சொல்லுவாங்க. ரெவன்யூ ரிசர்வில் வெறும் ரிசர்வ் மட்டும் ரெவன்யூ ரிசர்வ் கேட்டகரிஸில் வராது. ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து ரெவன்யூ ரிசர்வ். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸு. செகண்ட் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி கிட்ட சப்போஸ் இந்த கம்பெனி டஸ் நாட் ஹாவ் எனி ஃபண்ட், அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, அதனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது, கம்பெனிக்கு வந்து ஃபண்டு வந்து தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து கேஷாக தான் செட்டில் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணும்போது கேஷாக தான் செட்டில் பண்ணணும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக த கம்பெனி கேன் இஷ்யூ நியூ ஷேர்ஸ், ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸோ இல்லை ஃப்ரெஷ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ வந்து இஷ்யூ பண்ணி அது மூலிமா ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. இது வந்து செகண்ட் கான்செப்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜெனரல் ரிசர்வ் எடுத்துட்டோம், ஃப்ரீ ரிசர்வ் எடுத்துட்டோம், ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவில் வந்து எய்தர் ஈக்விட்டி ஷேரோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேட்டகரிஸில் இந்த ரிடம்ஷன் ஆப்ஷன் வந்து கம்பெனி கிட்ட ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று ஃபேஸ் வேல்யூ, அதோட ஒரிஜினல் வேல்யூ. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூவில் தான் ரெடி பண்ணணும். இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு 4 lakhs கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் 4 lakhs மட்டும் செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன் சொல்லுவாங்க. ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னா சப்போஸ் இப் த கம்பெனி பேஸ் மோர் தென் டியூஸ் அமௌண்ட், ஆக்சுவல் டியூ அமௌண்ட்டை காட்டிலும் அதிகமாக வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா தட் எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்.
ஸோ அப்போ சப்போஸ் கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு நஷ்டம். ஏன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்றது வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அப்போது அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்றது வந்து கம்பெனிக்கு லாபம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா கம்பெனி வந்து எப்பெல்லாம் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ இந்த ஷேர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ப்ரீமியம் சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்ன்ற கேட்டகரிஸில் இருக்கும். அந்த ரிசர்வை எடுத்து தான் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது அந்த லாஸ் ஈடு செய்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இல்லை புதுசாக இப்போதைக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ அப்போ புதுசாக வந்து ஏதாவது ப்ரீமியம் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்குன்னா அந்த நியூ ஜெனரேட்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கூட எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த நியூலி ஜெனரேட்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படின்னா அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் கம்பெனிக்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை, ஏற்கனவே வந்து ஜெனரல் ரிசர்வ் யூஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ யூஸ் பண்ணி அந்த காசை எடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பழசு இருந்ததும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க, புதுசாக ஜென்ரேட் ஆனதும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து லெஃப்ட் டியூஸ் அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரில் எப்படி வந்து இந்த சாப்டரில் நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இப்போது இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறாங்கன்னா கம்பெனி வந்து இப்போ ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கிறாங்க. தென் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை கம்பெனி திருப்பி எடுத்துக்கும் போது ஸோ கம்பெனி வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கான வேல்யூ அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கேஷாக மட்டும்தான் அவங்க செட்டில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். The balance sheet of Malay Limited as on 31st 12 2021 was as follows. ஸோ Malay Limited அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து இருக்குது. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து லயபிலிட்டி சைடில் பார்க்குறோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் கேட்டகரிஸில் 2 கேட்டகரி தான் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். பட் இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள் 2 ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4000 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 rupees ரேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 lakhs. செகண்ட் இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8000 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் 50 ரூபா. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹25 பெர் ஷேர் பெய்ட் ஆஃப்க்கும் அதாவது ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கும் பெய்ட் ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து 50 ரூபா வந்து ஒரு ஷேருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்போ அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது. ஆனால் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இது வரைக்கும் அவங்க ₹25 தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. அப்போது இன்னும் பெண்டிங் வந்து அன்பெய்டு அமௌண்ட்டு அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பார்ட்லி பெய்டு ஷேருன்னு அர்த்தம். அப்போ பார்ட்லி பெய்டு ஷேர் அப்படின்னா இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சப்போஸ் கம்பெனி வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவாங்க, செகண்ட் கேட்டகரிஸில் அலாட்மெண்ட் மணி, தேர்ட் கேட்டகரிஸில் கால் மணியில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸும் இருக்கும். கால் மணிலே 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் வந்து கால் மணி வாங்காமல் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல எதுக்காக இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இஃப் எனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வித் பார்ட்லி பெய்ட் தட் கேன் நாட் பி redeemed. அது அது முக்கியம். ஏன்னா எப்பவுமே ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் இருக்குதுன்னா மட்டும்தான் அதை ரெடீம் பண்ண முடியும். கம்பெனி வந்து பார்ட்லி பெய்டு ஷேரை இது பண்ண முடியாது. ஏன்னா அதை இன்கம்ப்ளீட்டே அதோட ஃபண்டு ஜென்ரேட் பண்ணுது. அதனால் தட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். அப்போ ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டர் அந்த ஷேருக்கான அமௌண்ட்டை என்டையராக பே பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸை மட்டும்தான் the company is able to redeem. Otherwise the company cannot redeem any partly paid of preference shares.
ஸோ, அதனால இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ, அதுக்காக தான் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துன்னு இருக்கேன். இந்த ரூ. 2,00,000 வேல்யூ இருக்கக்கூடிய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ நம்ம எடுக்கக்கூடாது. அஸ் பெர் த லா வந்து ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். பார்ட்லி பெய்டு ஷேருக்கு வந்து கம்பெனி எடுக்கக்கூடாது. இப்ப அதாவது ரெடீம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 8,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹100 குடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8 லேக்ஸ் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஆக்சுவலா அது வந்து மொத்தமா சேர்த்து 8 லேக்ஸ் தான் நமக்கு வரும். அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பார்ப்போம். இங்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல எது எதெல்லாம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டீஸ் பிரீமியம், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட், ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். இது 3மே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கேட்டகரிஸ் தான். கேபிட்டல் ரிசர்வும், செக்யூரிட்டீஸ் பிரீமியம், டிவிடெண்ட், ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கேபிட்டல் ரிசர்வ்னு ஒண்ணு இருக்கு. அத எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா, அது வந்து லாங் டெர்ம் பர்ப்பஸ்க்காக இல்ல கம்பெனி எப்ப கலைக்க போறாங்களோ, அப்ப தான் அத வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எஸ்பெஷலி கேபிட்டல் ரிசர்வ் வந்து ரிலேட்ஸ் டு த ஈக்விட்டி ஷேர் சம்மந்தமா தான் இருக்கும். அதேமாரி ஈக்விட்டி ஷேர பொறுத்தவரைக்கும், த ஈக்விட்டி ஷேர் கேன் நாட் பி ரெடீம்ட் அட் ஆல் ஃபார் எவர் அன்டில் த கம்பெனி வைண்ட் அப். அதுல ரிடெம்ப்ஷன் ஆப்ஷனே கிடையாது. நோ ரிடெம்ப்ஷன் கான்செப்ட் இன் தி ஈக்விட்டி ஷேர். அது ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும், டிபெஞ்சருக்கும். அதனால இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் கண்டிப்பா அத வந்து யூஸ் பண்ணவே கூடாது. செக்யூரிட்டீஸ் பிரீமியம் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது பிரீமியத்தில ரெடீம் பண்றாங்கன்னா, அந்த பிரீமியம் அண்ட் ரிடெம்ப்ஷன் லாஸ காம்பன்சேட் பண்றது கண்டிப்பா செக்யூரிட்டீஸ் பிரீமியம் ரிசர்வ் எடுப்பாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ரிசர்வ் அந்த மாரி தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இது என்ன புதுசா ஒரு டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, இந்த டிவிடெண்ட் ரிலேட்டடா டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பார்த்தீங்களா, இயர்லி வைஸ் அது சம்மந்தமா இருக்கக்கூடிய ரிசர்வ். பட் வாட் எவர் இட் இஸ் அது எந்த நேம்ல இருந்தாலும் சரிதான். அதாவது கேபிட்டல் ரிசர்வ் கேபிட்டல் ரிசர்வை தவிர்த்து அதே மாதிரி ஹோல்டிங் ரிசர்வ் இன்கேஸ் ஹோல்டிங் ரிசர்வ்னு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில் ரேர் கேஸில் தான் தருவாங்க. ஸோ அதை தவிர்த்து கேபிட்டல் ரிசர்வை தவிர்த்து மற்றது எந்த கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்வ் இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ அது முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம பார்த்தாலுமே சிம்பிளாகவே டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வும் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கேட்டகரி தான். அப்போ இந்த 2,20,000 நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஒரு 1,80,000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது கம்மிங் டு த அசெட்ஸ். அசெட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 கேட்டகரிஸ் ஆஃப் த அசெட்ஸு சன்ட்ரி அசெட்ஸு கேஷ் அட் பேங்க் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. அடுத்தது நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஆன் தி அபவ் டேட் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. த கம்பெனி டிசைடட் டு ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 5%. அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அர்த்தம். அதாவது அவங்க கொடுக்க வேண்டிய ஆக்சுவல் டியூ வந்து 4 லேக்ஸு எக்ஸ்ட்ரா 5% கொடுக்குறாங்கன்னா ஒரு 20,000 சேர்த்து எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த இடத்துல கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 2 ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்தாப்புல ரெண்டு இருக்கே அப்போ ரெண்டுத்தையுமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து லயபிலிட்டி சைடில் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னவோ ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸுக்கு பக்கத்தில் ₹100 ஈச் ஃபுல்லி பெய்டுன்னு இருக்கணும். ஃபுல்லி பெய்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது 2 ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இனிஷியலாக அவங்க வந்து கியோட் பண்ணியிருக்கிறது 50. பட் அவங்க பெய்டு அப் வந்து இருக்கிறது வந்து வெறும் 25 அதை விட கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்ட்லி பெய்டுன்னு அர்த்தம். ஒரு சில கொஸ்டினில் இப்போ இதில் கூட கொடுக்கல பாருங்கள். பார்ட்லி பெய்டுன்னு ஒரு சில இதெல்லாம் டெலிபரேட்டாக தரமாட்டாங்க. அப்போ நம்ம தான் வந்து அசியூம் பண்ணிக்கணும் இந்த செகண்ட் ஒன் இஸ் பார்ட்லி பெய்டு அப்படி சொல்லிட்டு. அதனால அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒமிட் பண்ணிடணும்னா கால்குலேஷனுக்கு மட்டும்தான் ஒமிட் பண்ணிடணும். ஆனால் அது நியூ பேலன்ஸ் ஷீட்டில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகும் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில். அதர்வைஸ் நம்ம வந்து இங்கே அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் உள்ள செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு அது வராதுன்னு அர்த்தம். அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த 4 லேக்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த 4,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம ரெடீம் பண்ண முடியும். To enable the recommendation to be carried out, the company decided to issue, after carrying out the necessary formalities required under the law, sufficient number of new equity shares at a discount of 10%. இந்த இடத்துல இன்னொரு செக் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேஸ் வேல்யூவில் இருக்கும். ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரீமியத்தில் இருக்கும். அதனால் ப்ரீமியத்தில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அது நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி அதை எடுத்து நம்ம ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதே இப்போ வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிக்கு லாஸு. அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரும். அது எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ கிவ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் ரிடம்ஷன். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ நான் என்னதான் வந்து டீட்டெயில்டாக ஒரு ஓவரலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாலும் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் பப்ளிகேஷன் புக் வச்சுருக்கீங்கன்னா பேஜ் நம்பர் 3.6 வந்து இருக்கும். இன்கேஸ் புதுசாக வந்திருக்கிற புக்கில் வந்து கொஞ்சம் இதை விட பேஜ் நம்பர் வந்து ஸ்லைட்லி ஒரு 1 or 2 பேஜஸ் மாறி இருக்கலாம். இல்லை யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, தியரி பார்ட்டோட எண்டில் இல்லை இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 1க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கும், எஸ்பெஷலி மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் வந்து இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாட் ஓன்லி திஸ் சாப்டர், ஸோ யூ கேன் சி சம் அதர் சாப்டர்ஸ் ஆல்சோ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எடுத்தது தான் இது. இப்போ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். ஸோ ஒரு கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரெவன்யூ ரிசர்வை தான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ரெவன்யூ ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஜெனரல் ரிசர்வ் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ். ஃப்ரீ ரிசர்வ்னா எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ் அண்டு ஹோல்டிங் ரிசர்வ். ஹோல்டிங் ரிசர்வ் மேக்ஸிமம் தரமாட்டாங்க, கேபிட்டல் ரிசர்வ் தான் தருவாங்க. நம்ம மறந்தாப்புல இதை வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா கேபிட்டல் ரிசர்வ் நம்ம சம்மு போடும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் சம்மு போகும்போது அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது திடீர்னு மறந்தாப்புல எல்லாமே ரிசர்வ் தானே அப்படி சொல்லிட்டு அன்கான்சியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கேபிட்டல் ரிசர்வை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா என்டையர் சம்ஸுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ கேபிட்டல் ரிசர்வ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுக்கவே கூடாது. இதே கொஸ்டினில் வந்து ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் பழசு ஏதாவது இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ன்றது வேறு, கேபிட்டல் ரிசர்வ்ன்றது வேறு. ஸோ இது வந்து எதுக்காக நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஈவன் தோ நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் சம்மு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து என்டையர் இதுவும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் அது வந்து நான் கவனமாக சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல வந்து கேபிட்டல் ரிசர்வ் இருந்ததுன்னா எடுக்கக்கூடாது. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஹோல்டிங் ரிசர்வ் அது மேலே லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை எடுக்கக்கூடாது. ஸோ அது அதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டு, கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டு, ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய சப்சிக்வெண்ட் நெட் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு அர்த்தம். இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஈக்விட்டி ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இந்த இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக இஷ்யூ பண்ணி ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வில் ஹேப்பன் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து நடக்கும். அப்போ உடனே இந்த இடத்துல கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த காசை எடுத்து செட்டில் பண்ணுவாங்க. ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத்து. காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னா ஒன்று போத் ஈக்விட்டி ஷேரு ஃப்ரெஷ், அதாவது ஈக்விட்டி ஷேர் நடக்கும், ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இது பண்ணுவாங்க, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெவன்யூ ரிசர்வும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அலாங் வித் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸையும் நம்ம எடுத்து ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா ஃபண்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த காசை எடுத்தும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து நோட் நம்பர் 1ல் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது நோட் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நோட் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு, நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ரெவன்யூ ரிசர்வ் யூஸ் பண்ண போகிறாங்க. ரெவன்யூ ரிசர்வ்னா நான் சொன்னது தான் ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 3 கேட்டகரி 3மே யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை 3த்தில் அமாங் எதாவது ஃபியூ ஆஃப் தெம் அப்படின்னா ஏதாவது 2 இல்லை அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கூட வாட் எவர் இட் இஸ் நீங்கள் இந்த கேட்டகரிஸில் எது எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி தான் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அமௌண்ட்டு. அதேமாரி இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கேட்டகரி
will be created only when the company is going to redeem the preference shares. preference shares redeem பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிசர்வ் வந்து கிரியேட் ஆகும். மற்றபடி வேற எந்த கேட்டகரிஸ்லையும் இது வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கிரியேட் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. அப்படி ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது போன வருஷம் வேற ஏதோ ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணி அது மூலிமா அது கிரியேட் ஆன ரிசர்வ் அப்படி சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்டு, ஹவு டு கால்குலேட் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இதுக்கு இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வி டு நாட் கான்சன்ட்ரேட் ப்ரீமியம், அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், அதை ஒமிட் பண்ணிடணும். ஸோ அப்போ ப்ரீமியத்தை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடியது ஃபேஸ் வேல்யூ தான் இருக்கும். அப்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் ஒரிஜினல் வேல்யூ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். தென் லெஸ் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இந்த நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னால் நியூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர், நியூ இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு எந்த கேட்டகரிஸில் இருந்தாலும் சரி தான். அதுலேயும் நம்ம ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோன்னா ப்ரீமியத்தை மட்டும் எடுத்துடணும். அதே இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு கால்குலேஷன் வரும். அது நம்ம சம்மோட கடைசியில் அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த சம்மில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அதுக்கடுத்தது வரக்கூடிய ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போது இங்கே ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஷேர்ஸோடைய ஒரிஜினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூவால் கழித்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து இந்த சம்மில் வந்து ஒரு 4 lakhs இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்னா 2 லட்ச ரூபா நம்ம செட்டில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2 லட்ச ரூபா வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு போகும். அப்போ இந்த சிஆர்ஆர் ரிசர்வுக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க? இந்த புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசர்வ். அப்போ இதுக்கு வந்து நம்ம ரெவென்யூ ரிசர்வ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த அமௌண்ட்டை எடுத்து சிஆர்ஆருக்கு மாற்றி வச்சுப்போம். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஆன் தி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட். ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணிக்கலாம், அதாவது அதோடைய ஒரிஜினல் வேல்யூ செட்டில் பண்ணும்போது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்லாம் ரெடீம் பண்ண முடியாது. இஷ்யூ பண்ணும்போது அந்த பிரச்சனையே கிடையாது. 3 ஆப்ஷன்லேயும் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்டு, ப்ரீமியம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. அப்போ ப்ரீமியத்தில் சப்போஸ் கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 ஆப்ஷன்னா எடுத்தோடனே எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஆர்டர், ரேங்கிங் ஆர்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்ணுறது இஃப் தேர் இஸ் எனி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் இன் தி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே பழசு ஏதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இல்லைன்னா அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. இருந்தாலும் இன்கேஸ் கம்மியாக இருந்ததுனாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு 10 பத்தாததுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆன் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். புதுசாக அந்த நேரத்தில் வந்து அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக காசு பத்தலை அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈக்விட்டி ஷேர்ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதை வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணும்போது புதுசாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஜெனரேட் ஆகாது. ப்ரீமியத்தில் வந்து இஷ்யூ பண்ணி அது மூலிமா வந்து புதுசாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நியூலி ஜெனரேட்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேன் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நாட் ஓன்லி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் திடீர்னு உங்களுக்கு வெறும் ஷேரில் தானே நம்ம நியூ இஷ்யூ பண்ணியிருப்போம், அதனால் வந்து ப்ரீமியம் ஏதாவது கொடுத்துட்டாங்க திடீர்னு. சப்போஸ் ஒரு 8% டிபெஞ்சர்ஸு இஷ்யூடு வித்து 10% ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் டிபெஞ்சர்ஸோடைய அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஃபேஸ் வேல்யூவில். ஆனால் அதோடைய ப்ரீமியம் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போது இதில் கொஞ்சம் நம்ம கான்சியஸாக இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ரெவென்யூ ரிசர்வ். இன்கேஸ் அவங்கக்கிட்ட கம்பெனிக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங்கும் இல்லை, பழசும் இல்லை, புதுசாக ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து பண்ணியும் நடத்தியும் அது மூலியமாகவும் எதுவும் புதுசாக எதுவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் அந்த அமௌண்ட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னும் போது திருப்பி ஏதாவது தெர் இஸ் எனி லெஃப்ட் ரெவென்யூ ரிசர்வ்ஸ், அதாவது ஜெனரல் ரிசர்வில் இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி காசு இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை அதுவும் காலியாகிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ஆப்ஷனாக கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு போடும்போது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது அப்ளை ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதேமாரி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். தென் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1 வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து நோட்ஸ் தான். இப்போ இதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டின்ல வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து புதுசா இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. 10%ல த சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%ன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ன்றத கம்பெனி ரிவீல் பண்ணல. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து எவ்வளோ, அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 0.10 அப்படின்றது வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு. இப்போ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அது ப்ரீமியமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம அதை வந்து பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். டிஸ்கவுண்ட் வந்து 10%. அப்போ இந்த 10% வந்து பர்சன்டேஜ் சிம்பிளை வச்சு நம்மளால் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் அதை பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 10 வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.10 இல்லை 0.1 எது இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அந்த வேல்யூக்கும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ 5%ல் வந்து ரெடீம் பண்ணுறதா சொல்கிறாங்க. 5% ப்ரீமியம். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5% கேட்டகரிஸில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ 5% அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 5% இஸ் பீயிங் ரிடீம்டு. நம்மளுடைய கொஸ்டினில் ஒரிஜினல் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்ட்லி பெய்டுன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் தேவையில்லை அப்படின்றதுக்காக எடுக்கல. ஸோ அப்போ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துருக்கிறேன். அதாவது 4000 நம்பர் ஆஃப் ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்துருக்கும். அதோட அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 4 lakhs. அதை மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து 8000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 25 rupees பார்ட்லி பெய்டு வந்து ஒரு 2 lakhs இருக்கும். அதை நான் எடுக்கல. ஏன்னா அது நம்ம வந்து இப்போதைக்கு அது தேவைப்படாது அப்படின்றதுனால விட்டுட்டேன். ஆனால் நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். அப்போதைக்கு அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 lakhsல வந்து 5% கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 20,000. அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடெம்ஷன் வந்து 20,000 நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது அஸ்யூமிங் நியூ இஷ்யூ டு பி மேட் அஸ் எக்ஸ். அதாவது இது வந்து ஈக்குவேஷன் மெத்தட் அப்படின்றதுனால பேஸ் வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் வந்து எக்ஸுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து நம்ம பேஸ் வேல்யூ 1ன்னு கொடுத்தா தான் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து பேஸ் வேல்யூ 1 அப்படின்றத காமனாக கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 100% வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால பாயிண்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டதுனால. ஸோ அப்போ இங்கே 0.10 அப்படின்றது வந்து என்னது 10 பைசான்னு எடுத்துப்போம். இது வந்து 1 ரூபின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது 10 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அதே கான்செப்டில் ஒன்று பைசாவோ இல்லை 1 அதோட இதில் வந்து நீங்கள் பாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எடுத்திங்கனாலும் ஒன்று தான். ஸோ எந்த பேசிஸில் எடுத்தாலும் ஸோ பேஸ் வேல்யூ 1ன்னு நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 அதாவது பிஃபோர் ஈக்குவல்ட்டு ஆஃப்டர் ஈக்குவல்ட் அது முக்கியமாக. அப்போ பிஃபோர் ஈக்குவல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் இதுதான். ஆக்சுவல் டியூ அமௌண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 4 lakhs அது வந்துடுச்சா. அடுத்தது ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 20,000 அதை நம்ம எடுத்துட்டோம். இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஈக்குவல்ட்டு, ஆஃப்டர் ஈக்குவல்ட்டு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு. ஏன்னா இது வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி வர வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால் அது வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அதாவது எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ப்ளஸ்ஸு டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வ் வந்து டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வு அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு இன்னும் நம்ம வேல்யூ இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எக்ஸு -0.1x. ஏன் வந்து ஏன் மைனஸ் வருது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், நம்ம கம்பெனிக்கு லாஸ் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போது 100 இருக்கக்கூடிய ஷேர் வந்து 90 கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல இதுக்கான மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்குறாங்க 100 rupees ஒரு ஷேர் அப்படின்னா 10% போயிடுச்சு அப்படின்னா 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். அப்போ குறையுதுன்றதுனால நம்ம டிடக்ட் பண்ணுறோன்றதுனால மைனஸ். இன்கேஸ் நம்ம ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுற மாதிரினா அந்த இடத்துல ப்ளஸ் வரும். அதுதான் இந்த இடத்துல நம்ம அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல மைனஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த சம்மில் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு, அதனால் மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சம்மில்
ப்ரீமியம் வந்திருக்கும். அதனால அத நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூலேருந்து ஆட் பண்ணி நம்ம காமிச்சிருப்போம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது சப்சிக்வெண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு அதாவது ஆஃப்டர் ஈக்குவல்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. ஒரு 2,20,000 இது வந்து என்னது டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். இது வந்து ஒரு 2,20,000 கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் வந்து 2,20,000 நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து 4,00,000 ப்ளஸ் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் 20,000 சேர்த்து 4,20,000. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு சஃபிக்ஸில் இருக்கக்கூடியது 20,000 ப்ளஸ் ஒரு 2,20,000. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ ஆஃப்டர் ஈக்குவல்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பிஃபோர் ஈக்குவல்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கன்வீனியன்ட்டுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ப்ளஸ்ன்னு போட்டு அப்புறம் திருப்பி அந்த இடத்துல ஆட் பண்ணி அதை எதுக்கு லெஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே இங்கேயே வந்து 2,20,000 ப்ளஸ் வந்து ஒரு 20,000 ஆட் பண்ணி 2,40,000 இங்கே கூட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஃபோர் ஈக்குவல்ட்டில் மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு லைன் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போடுறது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி புரியுதோ அந்த பேட்டர்னில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஸ்டில் எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ வந்து இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம பேஸ் வேல்யூ 1 நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸுக்கு வந்து வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துப்போம். அதுக்கடுத்தது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சா, இப்போது அதாவது ஆஃப்டர் ஈக்குவல்ட்டில் வந்து ப்ளஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து as per the மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் படி மைனஸுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்கேஸ் பிஃபோர் ஈக்குவல்ட்டில் இருக்கக்கூடிய எந்த வேல்யூமே ப்ளஸில் இருக்குன்னா ஆஃப்டர் ஈக்குவல்ட்டுக்கு போகுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்கல். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வருது அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா, பெருக்கல் வந்து வகுத்தலாக மாறும், வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறும். அப்படி பெருக்கலாக மாறும்போது பெருக்கல் தலைகீழ்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ஆர்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் வந்து வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய வேல்யூவில் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸில் வந்துருச்சு. அப்போ 4,20,000 மைனஸ் 2,40,000. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது 1,80,000. இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ 1ன்னு வச்சுருப்போமோ அதை கொடுத்துருவோம். அப்போ ரூ. 1 வந்து 10 பைசா போயிடுச்சுன்னு இந்த பைசா கணக்கு வச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரூ. 1 வந்து டிஸ்கவுண்ட் வந்து 10 பைசா. அப்போ 10 பைசா போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து நமக்கு எவ்வளோ வருது, 90 பைசா இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90 பைசா. அப்போது இது வந்து வெறும் 90 பைசா அப்படின்னா 90% தான். வெறும் 90%க்கு வந்து எக்ஸுக்கு வந்து 1,80,000 அப்படின்னா 100%க்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், 1,80,000 அப்படியே 90ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே 0 பாயிண்ட், ஏன்னா 0 பாயிண்ட்டுன்னு வந்தாலே அது வந்து பாயிண்ட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் 100ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே 10/100ன்னு போடும்போது அந்த பாயிண்டில் வந்துச்சுனாலே பாயிண்ட்டோட வேல்யூ பர்சன்டேஜ் வேல்யூ ரெண்டுமே வந்து சிமிலர் தான். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 0.9ன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்து 2 lakhs வந்து வந்துடும். அதாவது 100% கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 2 lakhs அப்படின்றது வந்து என்னது, நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம் பாருங்கள், மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 lakhs. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்மக்கிட்ட கொஸ்டினில் 40,000 இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஈக்குவேஷனில் வந்து வெறும் நம்ம 20,000 தான் எடுத்திருக்கிறோம். ஸோ அப்போ இந்த 20,000 வந்து எப்படி வந்தது, அப்போ 40,000 இருக்குது, அப்போ நம்ம 40,000 தானே வரணும், ஏன் 20,000 போட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை தான் எடுப்போம். எப்படி நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பாருங்கள், எதுக்காக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இங்கே ப்ரீமியம் அண்ட் ரிடெம்ஷனை செட்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடெம்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 20,000. 4,00,000 தான் செட்டில் பண்ண போகிறாங்க. அதில் ப்ரீமியத்தில் 5% அப்படின்னும் போது 20,000 எக்ஸ்ட்ரா செட்டில் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அதை தான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஈவன் தோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக காசு இருந்தாலும் சோர்ஸ் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக பேமெண்ட் டியூ தேவையோ அதுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 40,000 இருக்குது கொஸ்டினில். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது இந்த இடத்துல ஈக்குவேஷனில் 20,000 தான் எடுத்திருக்கோம். இதுக்கான ரீசன் என்னது, நமக்கு தேவையே என்னது, ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்காக எடுக்க வேண்டிய தேவை வந்து 20,000 தான் இருக்குது.
அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல செக்யூரிட்டீஸ் பிரீமியம் ஆப்ஷன்ல வந்து ரூ. 20,000 போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியணும். அப்பதான் வந்து ஏன்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம்னா, அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஆன்சர் எப்படி வருது அப்படின்ற இடத்துல வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், செக்யூரிட்டீஸ் பிரீமியத்துல 20,000 எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி அதே கால்குலேஷன்ல வரும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சு வந்தது தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 லேக்ஸ். இப்போ இதுக்கு அடுத்தது நோட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு சப்சிக்வெண்ட்டாக ஜர்னல் என்ட்ரி போடுறதுக்கு வந்து ஈஸியாக வரும். அதனால ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 லேக்ஸ் இருக்குது ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பாருங்கள், இந்த சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ருபீஸ் அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து இந்த ரூ. 100 நம்ம எப்படி ரூ. 100 தான் அப்படின்றது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இன்கேஸ் கொஸ்டினில் வந்து சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் தந்துருவாங்க ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து. இந்த மாதிரி ரேர் கேஸில் கொஸ்டினில் வந்து கொடுக்கல அப்படின்னா, அதே சிமிலர் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேரோட நேச்சரோட ப்ரைஸை எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நியூ ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா அப்படியே ஏற்கனவே ஏதாவது ஈக்விட்டி ஷேர் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஏற்கனவே ஈக்விட்டி ஷேர் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, ₹100. அப்போ அந்த ப்ரைஸ் வந்து நம்ம புதுசாக இஷ்யூ பண்ணும்போது அதே ப்ரைஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். நம்மளா திடீர்னு வந்து இது ஏதோ சும்மா வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம போட்டுறக்கூடாது. இந்த 100 வந்து என்னது, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸு. இது வந்து என்னது, இந்த இடத்துல புதுசாக இருக்கிறதுல ஃப்ரெஷ் இஷ்யூவில் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை கிளியராக. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் அதே சிமிலர் ஷேரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 2000 ஷேர்ஸு. அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸு. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நெட் ப்ரொசீட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த நெட் ப்ரொசீட்ஸ் வந்து எதுக்காகனா, இந்த டிஸ்கவுண்ட் வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. இதே வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியமாக இருந்ததுன்னா, அதாவது பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியத்தோடு ஆட் பண்ணி நம்ம போட்டுட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த இடத்துல நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்னும்போது டிஸ்கவுண்ட்டோட வேல்யூவை கழிச்சு காமிச்சிக்கணும். இந்த 2 லேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லேக்ஸ் வேல்யூலேருந்து அமௌண்ட்டு கழியும். ஏன்னா கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட்டுன்றது வந்து கம்பெனிக்கு லாஸு. அப்போது அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேல்யூவை கழிச்சு காமிச்சிக்கணும். ஸோ இது இந்த இடத்துல வந்து அப்போ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணது ₹2,00,000 இருக்குது. அதில் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ, கொஸ்டினில் 10% சொல்லியிருப்பாங்க. அப்போ 10% நம்ம கண்டுபிடிச்சோம்னா, லெஸ் பண்ணிட்டோம்னா 1,80,000. ஆக்சுவலாக நம்ம ஈக்குவேஷன் போடும்போது இந்த இடத்துல 1,80,000 கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இது வந்து திருப்பி நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து லீடு கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்றது வந்து 1,80,000. இந்த நெட் ப்ரொசீட்ஸ்னு சொல்லிட்டு ஏன் ஒன்று புதுசாக கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லலாம் வரலையே, ஏன் கால்குலேட் பண்ணியிருக்கிறோன்னா, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சிஆர்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு. அதில் வந்து என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து லெஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபேஸ் வேல்யூ எடுப்போம். அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபேஸ் வேல்யூ மறந்தாப்புல இந்த இடத்துல ஏற்கனவே போட்ட சம மாதிரி இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ₹2,00,000 எடுத்து கழிச்சிடக்கூடாது. இருக்கிற ₹4,00,000 போயிட்டு ₹2,00,000 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சிஆர்ஆர் 2,20,000 தப்பாக போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் வந்து ஏன்னா இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்திருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் வந்து இங்கே கழிஞ்சிரும் ஒரிஜினல் வேல்யூலேருந்து. அதனால திருப்பி என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு அந்த இடத்துல இந்த நெட் ப்ரொசீட்ஸோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கான அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இருக்குது, இந்த 4 லேக்ஸு 4 லேக்ஸ் டியூ வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். 4 லேக்ஸை வந்து 100ஆல் ப்ரைஸால் டிவைட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது, அது திருப்பி சும்மா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டு வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்லலாம் என்ன பண்ணியிருப்போம், லெஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அது ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ எக்ஸப்ட் ப்ரீமியம் சொல்லிட்டு நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு கழிச்சு காமிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அந்த சம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை, வெறும் ப்ரீமியத்தில் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேஸ் வேல்யூவில் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் வந்ததுனால கண்டிப்பாக நம்ம கழிச்சு டிடக்ட் பண்ணி காமிச்சிருப்போம். அதனால ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் நம்ம நெட் ப்ரொசீட்ஸ் வந்து ஒரு ₹1,80,000 கண்டுபிடிச்சிருப்போம். அந்த நெட் ப்ரொசீட்ஸை தான் எடுக்கணும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் நம்ம போட முடியும். நம்ம தெரிஞ்ச
என்ன பண்ணி மறந்தாப்புல போயிட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் 2,00,000 இருக்குன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, ரூ. 20,000 ஷார்ட்டேஜ் ஆயிடும். அப்புறம் இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ஸ்டெப்ஸ்ல வந்ததுன்னா, ஒரு பாதி சம் வந்து தப்பா போயிடும். அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்ப நடக்கும் இந்த நெட் ப்ரோசீட்ஸ் வந்து ஒன்லி இஃப் தேர் இஸ் எனி டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து நடந்தா மட்டும் தான் இந்த நெட் ப்ரோசீட்ஸ் கான்செப்ட் வரும். அதர்வைஸ் வந்து ஆஸ் யூசுவல் கான்செப்ட்டுக்கு போயிடும். அப்போ அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டியூ வந்து 4 லேக்ஸ். அதில் நெட் ப்ரோசீட்ஸ் வந்து 1,80,000 கழிச்சிட்டோம்னா, மிச்சம் வந்து 2,20,000 வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு வந்து மா ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போ இதுக்கான சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ரிசர்வ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இடத்துல டைப்பிங் எரர் ஆயிருக்கு. அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொஸ்டினில் இல்லவே இல்லை. கேபிட்டல் ரிசர்வ் இருக்கா? அதை எடுக்கவே கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் ரிசர்வை எடுக்கக்கூடாது. அப்போ வேற இன்னொரு ரிசர்வ் இருக்குது பாருங்கள், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வை தவிர்த்து மற்றது எந்த ரிசர்வாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் வந்து ஒரு 2,20,000 இருக்கும். அந்த ரிசர்வ்லேருந்து எடுத்து சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 3யோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 4 வந்து இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் இருக்குது. அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, அந்த லாஸ் ஈடு செய்கிறதுக்காக எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆக்சுவலாக வந்து டியூ வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 4 லேக்ஸில் 5% வந்து ப்ரீமியத்தில் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா கம்பெனி. அப்போ 5%னா 20,000 ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். இது வந்து கம்பெனிக்கு லாஸு. அப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலிமா வந்திருக்கக்கூடிய, அதாவது ப்ரீமியம் மூலிமா வந்திருக்கக்கூடிய இந்த லாஸுக்கு வந்து ப்ரீமியம் ரிசர்வ் தான் எடுக்கணும். அப்போ ப்ரீமியம் ரிசர்வ் பாருங்கள், நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் 40,000. இதை வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1லேயே பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்காக, அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 20,000 எடுத்திருப்போம். அதே தான் திருப்பி இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இது எதுக்காகனா ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்து அப்ளை ஆகும். அதனால இந்த இடத்துல திருப்பி வந்து இதை கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். அப்போது ரெவன்யூ ஈவந்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 40,000 இருந்தாலும் நமக்கு தேவை எவ்வளோ? 20,000 தான் டியூ. அப்போது நம்ம 20,000 நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். லெஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 40,000 20,000 எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். மிச்சம் ஒரு 20,000 இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இன்கேஸ் திருப்பி வேறு எதுக்காச்சும் இதே சம்முக்கு யூஸ் ஆச்சுன்னா அது நம்ம யூஸ் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 5. இது வந்து சின்ஸ் வந்து தெர் இஸ் எ டிஸ்கவுண்ட், இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து லாஸு. அப்போ அந்த லாஸை ஈடு செய்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ரிசர்வ்லேருந்து ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ரிசர்வ்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் வந்து, ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் ரிசர்வ் தான். அப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்கிறோம்? வேறு எதுவும் ரிசர்வ் இல்லையா? கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கக்கூடாது. அப்போ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் வந்து வி ஆல்ரெடி டேக்கன் ஃபார் சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்க்குறோம். கொஸ்டினில் நெட் ப்ராஃபிட்டே இல்லை. அப்போ நெட் ப்ராஃபிட் இல்லாமல் இப்போ நெட் ப்ராஃபிட் இருந்ததுனால அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாததுக்கு வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து பொய்யா எதுவும் மென்ஷன் பண்ணிட முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து எவ்வளோ இருக்குது? ஏற்கனவே ஒரு 20,000 நம்ம காலி பண்ணிட்டோம். மிச்சம் 20,000 இருக்குது. அந்த 20,000 பேலன்ஸை வந்து இந்த டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரோட லாஸை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துப்போம். டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர் என்னது? ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான் 2,00,000. அது வந்து கான்ஸ்டன்ட். அந்த 2,00,000 வந்து 10% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சோம்னா 20,000 டிஸ்கவுண்ட்டு. அடுத்த ஒர்க்கிங் நோட்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே. அதுக்கடுத்தது இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நம்ம சம்முக்கு வரோம். சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? கொஸ்டினில் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து என்னென்ன இருந்திருக்கு? ஃபஸ்ட்டு அதாவது நம்ம டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 2,000. ப்ரைஸுக்கு வந்து அவங்க கொடுக்கலன்றதுனால ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் ₹100 அதை எடுத்துட்டோம். அப்போ அதை வந்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 லேக்ஸ். அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுறோம்? டாக்குமெண்ட் வெளியில் போகுது. நெக்ஸ்ட் வந்து கேஷ் உள்ளே வருது. கேஷ் வந்து 2,00,000 அப்படியே வரல. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட்டு கம்பெனிக்கு லாஸ். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? ₹2,00,000 10% டிஸ்கவுண்ட் போயிடுச்சு 20,000. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 1,80,000 தான் பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்குது.
அப்போ நெரேஷனில் எழுதிக்கலாம் ஒரு 2000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ₹100 ரேட்டில். ஸோ அது வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருப்போம். அதாவது இந்த சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றினது. அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ₹2,20,000. இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸு 2ல் நம்ம போட்டிருப்போம். அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் வந்து நம்ம ₹2,20,000 கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இதுக்கு வந்து நம்ம வெறும் அக்கௌண்ட்டை மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டா போதுமா? அதுக்கு வந்து சோர்ஸ் தேவை. அப்போ வேறு சோர்ஸ்லேருந்து எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசர்வ், அதாவது டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், அந்த ₹2,20,000 நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் அமௌண்ட் குறையுதுன்றதுனால அதை டெபிட்டில் வச்சுக்கிறோம் ₹2,20,000. ஸோ அந்த அமௌண்ட் எங்கே கிரெடிட் ஆகுது? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு, இந்த நியூ ரிசர்வுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. அப்போ அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெரேஷனில் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எதுக்காக? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 3. இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணும்போது ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறோம். அதாவது ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோன்னு அர்த்தம். எப்படி? கொஸ்டினில் வந்து ₹4,00,000 டியூக்கு நம்ம 10% எக்ஸ்ட்ரா. இங்கே டைப்பிங் எரராக இருக்குது. ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ கொஸ்டினில் 10% ப்ரீமியத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஓகே, அகைன் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. திரும்பவும் அது சரி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணது 5%. அப்போ 4,00,000 5% அப்படின்னும்போது நமக்கு அமௌண்ட் வந்து 20,000 வந்து வருது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ப்ரீமியம் அமௌண்ட் செட்டில் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது? ₹20,000. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஈவன் தோ அது ₹40,000வோ இல்லை அதிகமாகவே இருந்தாலுமே நமக்கு தேவை எவ்வளோ? ₹20,000. அந்த ₹20,000 மட்டும் நம்ம எடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு கொடுத்தா போதும். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். நம்மளுடைய பேக்கெட்டில் ₹10,000 இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ ஒரு ₹1000 கடன் வாங்கியிருக்கிறோன்னா அந்த ₹1000 கடனை கொடுக்கறதுக்கு ₹1000 தான் கொடுப்போம். அதுக்கு பதில் ₹10,000 எடுத்து பேக்கெட்டில் இருக்குதுன்றதுனால எடுத்து கொடுத்துட மாட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ₹40,000 நம்மளுக்கு சோர்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவை செட்டில்மெண்ட்டுக்கு ₹20,000. அப்போ அதை மட்டும் நம்ம டெபிட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அமௌண்ட் குறையுது. எந்த அமௌண்ட் குறையுது? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் குறையுது. நெக்ஸ்ட் வந்து அது எங்கே செட்டில் பண்ணுறாங்க? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறாங்க. நரேஷனில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூட்டிலைஸ்டு ஃபார் பேயிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்தது இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு செட்டில் பண்ணுறது. ஏன்னா டிஸ்கவுண்ட் கம்பெனிக்கு லாஸ், அதை செட்டில் பண்ணுறதுக்கு சோர்ஸ் வந்து பார்க்குறோம். ஃப்ரீ ரிசர்வ் ஏதாவது இருக்கான்னு. இருந்த ரிசர்வ் காலி ஆயிடுச்சு. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் ₹2,20,000 காலி ஆயிடுச்சு. அது அடுத்தது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பார்க்குறோம். கொஸ்டினில் ப்ராஃபிட்டே இல்லை. அப்போ வேறு வழியில் கேபிட்டல் ரிசர்வ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கம்பெனி வந்து கேபிட்டல் ரிசர்வ் அமௌண்ட்டை எடுக்கவே மாட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கிட்ட ₹40,000 ₹20,000 எடுத்து செலவு பண்ணிட்டோம். மிச்சம் ரிசர்வ் வந்து ₹20,000 இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுறதுமே ₹20,000 தான். அது மொத்தமாக எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இதுக்கப்புறம் புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வராது. ஏன்னா மொத்தமாக காலி ஆயிடுச்சு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் காலி ஆயிடுச்சு. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வும் காலி ஆயிடுச்சு. அதனால் புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் அது ரெண்டுமே வராது. ஆனால் கேபிட்டல் ரிசர்வ் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுனால அது புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இது வந்து இந்த அமௌண்ட் வந்து எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் காம்பன்சேட்டிங் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அது மூலிமா வந்திருக்கிற லாஸ். இது எப்படி வந்துச்சு? நம்ம நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அமௌண்ட் வந்து 2,00,000, அதில் 10% வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ ₹20,000. அப்போ அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெரேஷனில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த லாஸை நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இது வந்து என்ன பண்ணுறாங்க? த கம்பெனி இஸ் இனிஷியேட்டட் டு பே த அமௌண்ட். இந்த இடத்துல அமௌண்ட் இன்னும் கொடுக்கல, ஆனால் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ ஆக்சுவல் டியூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 4 lakhs. ப்ரீமியம் அதுவும் சேர்த்து தான் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து 4 lakhsல as per the question 5%. ஸோ அப்போ 5% ₹20,000. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 4,20,000 ப்ரீமியத்தோடு சேர்த்து. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால கிரெடிட் சைடில் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு கொடுத்துருவோம். நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பேபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொன்னாலும் கரெக்டு தான்.
நெக்ஸ்ட் வந்து இதில் எதுவும் டிஸ்பாரிட்டிஸ் எதுவும் கிடையாது. அதனால டைரெக்டாக இந்த 4,20,000 அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜர்னல் என்ட்ரில என்னது ஒவ்வொரு ரிசர்வ்ல இருந்து சிஆர்ஆருக்கு மாற்றணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி அந்த கேஷை வர வச்சு ஆக மொத்தத்தில் எல்லாமே பேங்க் பேமெண்ட்டு தான் நடக்கும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் எடுத்து செட்டில் பண்ணுவாங்க. அப்போது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டர் இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது வந்து டெபிட்டில் வந்துடும். ஏன்னா அவங்க தான் வந்து ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் அதே சேம் 4,20,000 டூ பேங்க் கேஷ் வந்து வெளியில் போகுது 4,20,000 நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பேடு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு எழுதிட்டா போதும். இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்ப்போம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால as per the revised schedule 6 படி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கான டேபிளர் காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் ருபீஸு. இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1க்கு வந்து ஷேர் கேபிட்டல் தலைப்பு கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் எடுத்துக்கிறீங்கன்னா பழைய ஷேர் ஃபஸ்ட்டு இருக்கும். ஒரு 8,000 நம்பர் ஆஃப் ஷேர், ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸ், அமௌண்ட் ஆஃப் ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து 8,00,000 அது மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளோ 2,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூ இது. ஒரு ஷேரோட ரேட் 100 ருபீஸ். ஏன்னா அது ஏற்கனவே இருந்த அதே ப்ரைஸ் தான் அப்படியே இந்த இடத்துல வரும். அதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் வராது. ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் தரமாட்டாங்க. ஒரிஜினலாக என்ன ஈக்விட்டி ஷேர் இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளோ ஷேருக்கு இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்னு. இன்கேஸ் இல்லை வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா ஸோ ஏற்கனவே பழைய ஷேர் என்ன ரேட்டோ அதை அப்படியே எடுத்துப்போம். அப்போது ஒரு ஷேருக்கு 100 ரூபானா 2,000 ஷேருக்கு வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 2,00,000 நடந்திருக்கு. அதுக்கடுத்தது அது மட்டும் கிடையாது. ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த கொஸ்டினில் 2 ரெடிமேபிள் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல்லி பெய்ட்னு இருக்கும். ஃபுல்லி பெய்டை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடீம் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அவங்க வந்து கேன்சல் ஆகிடுவாங்க. அவங்க அதை எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னொன்று 8,000 ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்ட்லி பெய்டு 50 ரூபா ஒரு ஷேருக்கு. ஆனால் கலெக்ட் பண்ணது வந்து கம்பெனி 25 ரூபா தான் ஷேர் ஹோல்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா 8,00,000 ஷேருக்கு வந்து 2,00,000. இது வந்து பார்ட்லி பெய்டு. பார்ட்லி பெய்டை வந்து என்ன பண்ண முடியாது, பார்ட்லி பெய்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கம்பெனியால் ரெடீம் பண்ண முடியாது. அதனால் அது வந்து புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு அந்த 2,00,000. அப்போ மொத்தமாக சேர்த்து நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் கீழே 8,00,000 ஒரு 2,00,000 ப்ளஸ் ஒரு 2,00,000 சேர்த்து மொத்தமாக வந்து 12,00,000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா செகண்ட் நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். எல்லா டைப் ஆஃப் ரிசர்வ் சர்ப்ளஸ்னால் நெட் ப்ராஃபிட். இந்த கொஸ்டினில் நெட் ப்ராஃபிட்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த கேபிட்டல் ரிசர்வ் இருக்குது பாருங்கள். கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கவே கூடாது. அது கண்டிப்பாக புதுசாக நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்படியே அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துடும். அப்போ 1,60,000 வந்துருச்சா. அடுத்தது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் கால்குலேட் பண்ணியிருப்போம். சிஆர்ஆர் வந்து ஒரு 2,20,000 ரூபா. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம் நோட் நம்பர் 2 கீழே. வேறு எதுவும் ரிசர்வ் கிடையாது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டோம். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வெல்லாம் நம்ம காலி பண்ணிட்டோம். அதனால் அது வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்போது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே வந்து டோட்டல் வந்து 3,80,000. அடுத்தது நோட் நம்பர் 3 டேஞ்சிபிள் அசெட். கொஸ்டினில் வந்து சன்ட்ரி அசெட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 17,20,000 அதை எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுவோம். நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு 90% வந்து நம்ம கரெக்டாக போட்டுருவோம். ஏன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே எடுத்துமே நம்ம போஸ்டிங் தான் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சீரியல் நம்பர் இருக்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நோட் நம்பராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஹெட்டிங் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பர்டிகுலர்ஸ் காலத்தில் கண்டென்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து என்னென்னா ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஒரு டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கிற கண்டென்ட் எடுக்கக்கூடாது, டோட்டலை தான் நம்ம எடுக்கணும். இந்த டோட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ருப்பீஸாக வந்து போய் சேர்ந்துடும். அப்போது இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு போஸ்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மலாய் லிமிடெட் ஆஸ் ஆன் 31/12/2021 ஃபஸ்ட்டு வந்து இதுக்கும் டேபிளர் காலம் தான் வரணும். பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ருப்பீஸு. ஃபஸ்ட்டு நம்ம லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸு. ஈக்விட்டி அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் தான் ஈக்விட்டி சொல்லுவாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து அவங்களுக்கு சேர வேண்டிய ஃபண்டு. இதில் கொஸ்டினில் வந்து நோட் நம்பர் 1 அண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 1க்கு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs கொடுத்துருப்போம். டோட்டலாக அதை எடுத்துகிட்டு வந்து ருப்பீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நோட் நம்பர் 2ல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதை பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிப்போம் பேலன்ஸ் ஷீட்டில். அதுக்கான டோட்டல் வந்து ஒரு 3,80,000 வந்து நம்ம போட்டிருப்போம். அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டைட்டிலே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,80,000 ரூபா.
ஸோ அப்போ 1,80,000 டைரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுவோம் ருபீஸ் காலத்தில். நோட் நம்பரில் ஜஸ்ட் நில்லுன்னு போட்டுக்கலாம். வேறு எதுவும் லயபிலிட்டிஸ் இல்லை, அதனால் இருக்கிறத அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணோம்னா 17,60,000 வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது அசெட்டில் வந்து பார்த்தோம்னா நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். ஸோ நம்ம நோட் நம்பர் 3ல டேஞ்சபிள் அசெட்னு ஒன்று கொடுத்து அது கீழே சன்ட்ரி அசெட்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ இந்த டேஞ்சபிள் அசெட் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ நோட் நம்பர் 3 நோட் நம்பர் காலத்தில் வந்துடுச்சு. அமௌண்ட் வந்து 17,20,000 டோட்டல் எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அதை தவிர்த்து வேறு ஏதாவது கரண்ட் அசெட் இருக்கான்னு பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? பழசு வந்து 2,80,000. இப்போ அது மட்டுமா இருக்கும், புதுசாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்போம். ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது என்னது, டிஸ்கவுண்ட்லாம் போக எவ்வளோ பண்ணியிருப்போம், 200 ஷேர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். அந்த 200 ஷேரில் 10% டிஸ்கவுண்ட் போனது உடனே என்ன பண்ணியிருப்போம், 2,00,000 10% போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 20,000 காலி ஆயிடுச்சு. அதாவது 20,000 டிஸ்கவுண்ட்டு, அதனால லாஸாக போயிடுச்சு. மிச்சம் வந்து 1,80,000 தான் பேங்க் அக்கௌண்ட்டில். நம்ம ஒரு என்ட்ரியில் என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி அதுதான் போட்டிருப்போம். அப்போ 1,80,000 என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னா கம்பெனிக்கு வந்திருக்குது. அப்போ பழசு 2,80,000, புதுசு வந்து ஒரு 1,80,000, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்கும், 4,60,000. 4,60,000 அப்படியே புதுசாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுமா, வராது. நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, செட்டில் பண்ணது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 4,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து ஒரு ஷேரோட ரேட்டு ரூ. 100 ரேட்டில் 4,00,000 செட்டில் பண்ணோம். அது மட்டுமா, இன்க்ளூடிங் ப்ரீமியம் வந்து 5% சேர்த்து. அப்போ 4,00,000 5% வந்து எவ்வளோ வருது, 20,000. அப்போது 4,00,000 ஒரிஜினல் ப்ளஸ் வந்து 20,000 வந்து ப்ரீமியம் சேர்த்து நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அப்போ 4,60,000 4,20,000 பேமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, இப்போ 40,000 இருக்குது. அப்போ 40,000 வந்து புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்திருக்குது. இன்கேஸ் மொத்தமாக காலியாகி ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த கான்செப்டே வராது. அப்போ 40,000 நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அசெட் வந்து நம்ம டோட்டல் பண்ணுவோம். 17,20,000 ப்ளஸ் ஒரு 40,000. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, 17,60,000. அப்போ டோட்டல் அசெட்டும் டோட்டல் லயபிலிட்டியும் ஒரே அமௌண்ட் வந்ததுனால போட்ட சம்மு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.